இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டு காலம் நிறைவு பெற இருக்கின்றது. அடுத்த மாதம் தேர்தல் அறிவித்து விடுவார்கள். ஆக ஏப்ரல் முதல் வாரத்திலே தேர்தல் நடக்கும் என்று நம்புகிறேன். ஆக நம்ம இருப்பது 2 மாத காலம், 2 அமாவாசை தான் இருக்குது. திமுக ஆட்சியுடைய ஆயுள் காலம் 2 மாதம். இந்த 2 மாத காலத்திலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, இன்னைக்கு கிராமத்தில் சொல்லுவாங்க எரியிற வீட்டில் புடுங்கிறது மிச்சன்ட்டு, அதை போல திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்தெந்த துறையில் எவ்வளவு கொள்ளையடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொள்ளை கும்பல் இன்றைக்கு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் அடுத்த மாதம் தேர்தல் அறிவிக்கிறாங்க. இப்போ புதிய புதிய திட்டத்தை அறிவிக்கிறார், அதுக்கு அடிக்கல் நாட்டுறார். எப்படி மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க. திமுக விஞ்ஞான மூளை படைத்தவர்கள். அப்படிப்பட்ட கட்சி இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருப்பது 1 மாதம், இருப்பதே ஒரே மாதம். அந்த மாதம் அடுத்த மாதம் இறுதியில் தேர்தல் அறிவிச்சிருவாங்க, கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடும். அதுக்குள்ள என்ன திட்டத்தை நிறைவேற்ற முடியும்? எப்படி மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க. தினந்தோறும் ஒரு புதிய திட்டத்தை அறிவிக்கிறது, அடிக்கல் நாட்டுறது, விளம்பரப்படுத்துவது, அத்தனை வெற்றி விளம்பரம். மக்களை ஏமாற்றுவதிலே நம்பர் 1 முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்.